ஹாய்ங்க. செம்ம சூப்பராக எண்ணெய் ததும்ப ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் காய்ஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்ச பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த கிரேவி சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். மட்டன், சிக்கன் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே ஃபீலிங்கில் சூப்பராக இருக்குங்க. ஒரு தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தும் போதே மனம் சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கலாம். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கிங்க. கருவேப்பிலை இல்லாதனால நான் சேர்த்தலை. இப்போ வீட்டிலேயே அரைச்ச மட்டன் மசாலா தூள் இருக்குங்க, அது 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா தூள் இல்லைன்னா கரம் மசாலா 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்திங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கிங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சத்தூளை சேர்த்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மசாலாவெல்லாம் நல்லா வதக்கலாம். இந்த மசாலா கூட இந்த மஷ்ரூமும் நல்லா வதங்குற மாதிரி சேர்த்தி வதக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த கிரேவி நான் சப்பாத்திக்கு தாங்க செஞ்சேன். பாருங்கள், கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலுமே அருமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு நம்ம தேங்காயும் 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கசகசா சேர்த்தி அரைச்சிக்குங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கசகசாவுக்கு பதிலாக முந்திரி சேர்த்தி அரைச்சிக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அரைச்சி எடுத்துருக்க தேங்காய் விழுதையும் இந்த மஷ்ரூம் கிரேவியோடு சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ குழம்பு பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போயிடணும். அந்தளவுக்கு நல்லா கொதி வரணும். சொல்ல மறந்துட்டேங்க, இந்த குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை கம்மி பண்ணிக்கிங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் உப்பு காரமெல்லாம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு பத்தாத பட்சத்தில் சேர்த்திக்கிங்க. உப்பு காரம் எப்போவுமே கம்மியாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஜாஸ்தி ஆயிட்டா தான் நம்மளால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கிரேவி வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள், சும்மா தலை சூப்பராக கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு மட்டன் சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கா? சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.